ஹலோ மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம வீராவோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம மாறனே செம மாதம் ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லாமல் அதே சமயத்தில் டிவியில் எல்லாம் வீராவை கடத்திட்டாங்க. கலெக்டரை யார் கடத்தினாங்களோ அவங்கள சும்மா விடக்கூடாது, கலெக்டரோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி யாராவது சந்தேகத்துக்குரியவங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு செமையாட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மாறன் தான் கடத்தினாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில் வரப்போகுதா? அப்படி மாறன் கடத்திருந்தா எதுக்காக கடத்திருக்க போகிறாங்க? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கனி பாப்பாவும் வழக்கம் போல் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே சில ரவுடிங்க எல்லாருமே சூழ்ந்து நம்ம கனி பாப்பா கிட்ட, என்ன பாப்பா உன்னோட சித்தி தானே இப்போ கலெக்டராக இருக்கா, ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்க சொல்லி, இனிமேல் உன் சித்தி என்னோட பிரச்சனையில் தலையிட்டு இருந்தானா அவளெல்லாம் நான் உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம கனியும் தைரியமான பொண்ணு மாதிரி, என்கிட்ட எல்லாம் இந்த வேலையெல்லாம் ஆகாது, என்னோட வீராவுக்கு எந்த ஆபத்தும் வராது, அவள் ஏதாவது செய்தா கண்டிப்பாக அது நல்லதுக்காக தான் இருக்கும், தேவையில்லாமல் என்கிட்ட மிரட்டாதுங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது இது எல்லாத்தையுமே நம்ம மாறன் கவனிச்சுட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு கனி பாப்பா கிட்ட ரவுடி கும்பல்லாம் சேர்ந்து பேசுகிற மாதிரி இருக்கே, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு உடனே பாடி கார்டு மாதிரி செமையாட்டு அந்த இடத்துல வராங்க. அது மட்டும் இல்லாமல், என்ன எதுக்கு இப்போ சின்ன பாப்பா கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, உனக்கு என்ன வேலை உண்டோ அதை பார்த்துக்கோ அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும், நீ தான் தேவையில்லாமல் இந்த இடத்துல வந்துட்ட, நான் தான் சொல்கிறேன்ல கனிக்கு எந்த பிரச்சனையும் ஆகாமல் நான் பார்த்துப்பேன், அன்னைக்கு வேற கனிக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ணது நீ தானே அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாடா அது நான் தான், உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு அந்த ரவுடி கும்பல் எல்லாம் சேர்ந்து நம்ம மாறனை மிரட்டும் போது சும்மா விடுவாங்களா? நம்ம மறசாம மாதம் அதிரடியாக அப்படியே பயங்கரமாக அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த அந்த ரவுடி கும்பலாக, என்னையே இப்படி செய்துட்டியா, உனக்கு என்ன இந்த வீராவை என்கிட்டேருந்து நீ காப்பாற்றவே முடியாது பாரு, இன்னும் இத்தனை நாளுக்குள்ளே வீராவோட கதையே முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறங்கிட்டே சவால் விட்டுட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கனி பாப்பா பார்த்து பயந்து போய் நிற்கவும், நம்ம மாறணும், எதை பற்றியும் கவலைப்படாத பாப்பா, நான் இருக்க வரைக்கும் உனக்கும் சரி உன் சித்தி வீராவுக்கும் சரி எந்த ஆபத்துமே வராமல் பார்த்துப்பேன், நீ அதெல்லாம் பற்றி கவலையே படாது அப்படி சொல்லும்போது கனியும், ரவுடி நீ எப்போவுமே என் கூட இருந்துக்கோ, உன் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மாறனை புகழ்ந்து தள்ளுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நைட் ஆடோன்னு நம்ம வீராவும், சரி வழியம்மா நான் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சில்ல, கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம கனியும், எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது, ரவுடி வேற இந்த வீட்டில் இல்லை, சரி நம்ம மொட்டை மாடியில் போய் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து பார்க்கலான்னு நம்ம கனி பாப்பாவும் மாடிக்கு போயிடுறாங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டாட்டு வீரா வெளியில் வரும்போது வாசல்லே ஒரு வேன் வீராவை மடக்குது. அப்படியே வீராவோட மூஞ்சில் ஒரு கர்ச்சீஃபை வச்சு ஒருத்தங்க கடத்திட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து கனி பாப்பா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. ஐயோ, வீராவை யாரோ கடத்திட்டு போகிறாங்களேன்னு வீரா சத்தம் போட்டாலுமே கீழே கேட்குற மாதிரி இல்லை. உடனே எப்படியாவது வீட்டில் உள்ளவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம கனி பாப்பா ஃபாஸ்ட்டாக வீட்டில் வராங்க. வரும்போது நம்ம ராமச்சந்திரனை பார்த்தோன்னே தாத்தான்னு சொல்லிட்டு திணறி போய் நிற்கும் போது நம்ம வள்ளியம்மையும், என்னாச்சு கனி, எதுக்கு நீ இவ்வளோ பதட்டமாக வர, என்ன விஷயம்னாலும் சொல்லு அப்படி சொல்லும்போது நம்ம கனியும், இல்லை வீரான்னு சொன்ன உடனே வள்ளியம்மையும், என்ன வீரா வாக்கிங் போயிருக்கா, கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா, இப்போ தானே போனால் சீக்கிரமாக வந்துடுவா, அவளெல்லாம் தேடிட்டு இருக்காத அப்படி சொல்லும்போது நம்ம கனி பாப்பாவும், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை வள்ளி, அந்த வீராவை யாரோ கடத்திட்டாங்க, நான் இப்போ தான் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லும்போது ராமச்சந்திரனும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன சொல்கிற, எதுனாலும் தெளிவாக சொல்லு அப்படிங்கும்போது நம்ம கனியும் ஸ்கூல்லேருந்து வரும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ரவுடி கும்பல் எல்லாம் என்னை மிரட்டினாங்க, கரெக்டாக நம்ம ரவுடி தான் எல்லாரையுமே அடித்து துவம்சம் பண்ணி அதுலேருந்து என்னை காப்பாற்றுறாங்க. அதே சமயத்தில் வீராவுக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ணுவேன்னு சொன்னாங்க, அது மாதிரியே செய்துட்டாங்க. எனக்கு ஏதோ அந்த ரவுடி கும்பல் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம வீராவை கடத்திருப்பாங்க போல அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட வள்ளியம்மா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. நம்ம வள்ளியம்மை, என்ன பாப்பா சொல்கிற, என்னால் நம்பவே முடியலை, தெளிவாட்டு சொல்லி, ஏன் இத்தனை நாள் வரைக்கும் அதை மறைச்சிட்ட, எதுக்காக இப்படியெல்லாம் முதல்ல சொல்லாமல் இருந்த அப்படி சொல்லும்போது நம்ம கனியும், இல்லை வீட்டில் சொன்னால் எப்படியும் நீங்கள் பயந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் ரவுடி என்கிட்ட சொன்னாங்க, அதனால தான் இது வரைக்கும் நான் எதுவுமே சொல்லலை அப்படி சொல்லும்போது நம்ம ராமச்சந்திரனும் பயங்கரமாக பதட்டமாக இருக்காங்க. பிருந்தாவும் கார்த்தியை என்னாச்சுப்பா, எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக நியூஸும் ஓடுது. நியூஸில் அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கலெக்டர் வீராவை ஒருத்தங்க கடத்திட்டாங்க அப்படின்னு.
இந்த விஷயத்த தெரிஞ்ச நம்ம வள்ளியம் அப்படியே டென்ஷன்ல என்ன இப்போதானே வீரா வந்து வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போனா அதுக்குள்ள யார் வந்து நம்மளை கடத்திருப்பா, அதுவும் நம்ம வீட்டு வாசல்லே வந்து கடத்துறோன்னா அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராமச்சந்திரனும் கார்த்தி உடனே நீ வந்து போய் பாரு, எங்கே இருந்தாலுமே வீராவை கண்டுபிடிச்சிட்டு வா, இப்போவே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம வள்ளியம்மை பயங்கர டென்ஷனில் என்ன செய்கிறது, எப்படியாவது வீராவை காப்பாற்றணுமே, மாறங்கிட்ட இப்போ என்ன உதவி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி வள்ளியம்மை யோசிக்கிறாங்க. நம்ம ராமச்சந்திரனும் நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லையா, அந்த மாறன் இருந்தால் தான் எல்லாமே செய்ய முடியுமா, என்னால் எதுனாலும் செய்தலாம், நான் இருக்க வரைக்கும் மாறனை வந்து யாருமே எதிர்பார்க்கக்கூடாது, அவனால் நம்ம குடும்பத்துக்கு எப்போவுமே பிரச்சனை தான். இப்போ என்ன என்னோட மருமக வீரா வந்து நல்லபடியாக இருக்கணும், அவளை எப்படியாவது காப்பாற்றணும், அவ்வளோதானே, அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கார்த்தி நீ ஒரு பக்கமாக தேடு அப்படி சொல்லும்போது நம்ம பிருந்தாவும் என்னாச்சு வீராக்காவுக்கு திடீர் இருந்தாலும் எப்படி இப்படி ஆயிருக்கும், ஏற்கனவே பல பிரச்சனைகள் நம்ம குடும்பத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கு, இந்த சிச்சுவேஷனில் இப்படி வீராக்காவை யார் கடத்தியிருப்பா, யாரு தான் அது எதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிருந்தாவும் பயங்கரமாக பதட்டமாயிடுறாங்க. அதே சமயத்தில் இந்த நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சூர்யாவும் வீராவை காணலையா, யார் கடத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் அப்படியே ராமச்சந்திரன் குடும்பத்தை பார்க்குறதுக்காக வராங்க. அப்படியே வள்ளிக்கிட்ட வந்து என்னாச்சத்த இப்படி வந்து யாரோ ஒருத்தங்க கடத்திட்டாங்கன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது வள்ளி அம்மையும் கதறியாளவும் சூர்யாவும் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, நம்ம வீராவை யார் கடத்தினாலுமே நான் கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வருவேன், எனக்கு இது இந்த மாறனுக்கு மேலே சந்தேகமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சூர்யாவும் நம்ம வீராவை தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ராமச்சந்திரனும் அதிகாரிகள்கிட்ட வந்து கலெக்டர் இந்த மாதிரி காணாமல் போயிட்டாங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக ஸ்டெப் எடுக்கணும், அவளோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு யாருக்கு அது மேலே சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி எல்லாம் நம்ம ராமச்சந்திரன்கிட்ட கேட்கும்போது ஆமாம் கனி பாப்பா வேற ஏற்கனவே ஏதோ ஒரு ரவுடி கும்பல் வந்து அவள்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா, அதனால் அவகிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கனியும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும்போது சரி அந்த ரவுடி கும்பலை உனக்கு முன்னாடி நிற்க வச்சா உன்னால் தெரிவிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதிகாரிகளும். ஆமாம் கண்டிப்பாக எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, யாரை நீங்கள் நிற்க வச்சாலும் எனக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியும்னு சொல்லிட்டு நம்ம கனி பாப்போம் செம மாதம் அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்கிறாங்க. அதிகாரிகளும் கலெக்டர் காணாத உடனே அவங்களுக்கு எதிராக உள்ள எல்லா எதிரிகள் யாரெல்லாம் உண்டோ அவங்களை எல்லாருமே திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீராவும் யாரா நம்மளை கடத்திட்டா இப்படி இது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கத்தி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம வீரா வந்து என்னதான் சத்தம் போட்டாலும் அந்த ரவுடி மாதிரி பட்டவங்க அவங்க முகத்தை காட்டுற மாதிரி இல்லை, என்ன உன்னை வந்து நான் கடத்திட்டு வந்துட்டு நீ எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் நீ உயிர் தப்ப முடியும் அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அது மாறனா இருக்குதுன்னே சொல்லலாம். நம்ம மாறனும் வீராவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அவளுக்கு எதிரிகள் யார் இருந்தாலுமே அதிகாரிகள் எல்லாருமே கண்டுபிடிச்சி நிற்க வைப்பாங்க அப்படிங்கிறது நம்ம மாறனுக்கு ஏற்கனவே தெரியும். அது மாதிரியே கொஞ்சம் நாளுக்கு வீரா கடத்தப்படுறாங்கன்னே சொல்லலாம். வீரா கனிக்கு எதிராக யாரெல்லாம் உண்டோ அவங்க எல்லாருமே அதிகாரிகள் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்றவாறு அந்த ரவுடி கும்பல் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அடிச்சு துவம்சம் பண்ணுற மாதிரி நம்ம மாறனோட பிளான் செமையாக ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னே சொல்லலாம்.